நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல இந்த ராகினியும், பசுபதியும் வெண்ணிலா அவங்க மாமா மனசுல காவேரி விஜய பத்தி தப்பு தப்பா சொல்லி அவங்க நெனச்ச விஷயத்த சாதிக்கலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப வெண்ணிலாவும், அவங்க மாமாவும் விஜய் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கோவில்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வரல அப்படின்னா, நாங்க வந்து உயிரோட இருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுருவோம் அப்படின்ற மாரி மிரட்டிட்டு அவங்க போறாங்க. இதனால கொஞ்சம் அப்செட் ஆன விஜய் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டுக்கு போன வெண்ணிலா அங்க போயிட்டு வாய்க்கு வந்த மாரி சத்தம் போடுறாங்க. பிரச்சனை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது. காவேரி உன் குடும்பமும் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அட்டகாசம் பண்றாங்க. இதனால கடுப்பான சாரதா, நாங்க ஏன் வரப்போறோம்? நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போன்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சாரதா விஜய்க்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் சொல்லி விஜய கண்ணாப்படி திட்டிட்டு இருக்காங்க. அதோட உங்களாலேயும் அந்த வெண்ணிலாவாலேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா, நீங்க காவேரிய டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடா அது புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு விஜய் இப்போ சாரதாவ நேர்ல பார்த்து பேசலாம் அப்படின்னு வீட்டுக்கு போறாரு. ஆனா, விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்றத கொஞ்சம் காது குடுத்து கேட்காம சாரதா, உங்களுக்கும் காவேரிக்கும் டிவோர்ஸ் ஆகணும். ஸோ இத பத்தி நான் ஏற்கனவே காவேரிட்ட சொல்லிட்டேன். அவ மனச நாங்க வந்து ஈஸியா மாத்திருவோம். நீங்க சீக்கிரமாவே அவளுக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, பொருட்காட்சியில் இருக்க காவேரியை பார்த்து பேசலாம்னு சொல்லி அங்கே போகிறாரு. அங்கே நடந்த விஷயத்தான் சொல்லி விஜய், இன்னமும் நீ ஏன் அமைதியாக இருக்க? ஸோ இனிமேல் நம்ம யாரை பற்றி யோசிக்க வேணாம், நம்ம குழந்தைய பற்றி யோசிக்கலாம். ஸோ நீ வந்து என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வழக்கம் போல் காவேரி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாளைக்கு எபிசோடில் விஜய் வந்து இந்த வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு முடிவு பண்ணுறாரு. வெண்ணிலாவை தூண்டி விட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது இந்த ராகினியும் பசுபதி தான். ஸோ ராகினியை வீட்டை விட்டு துரத்துறாரு. நேராக வீட்டுக்கு போன விஜய் பார்த்திங்க அப்படின்னா, ராகினிட்ட போட்டு எங்கே ஹஸ்பண்ட் சொல்லி கேட்குறாரு. அவன் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, அவன் வந்ததுமே அதாவது தம்பியை பார்த்தீங்கன்னா 2 அடி அடித்து, காவேரி தான் என் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன், என் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்கான்னு சொல்ல மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விடுறாரு. ஸோ ராகினியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறமா நேராக கோயில் போன விஜய் அங்கே பசுபதிக்கும் வெண்ணிலா மாமாவுக்கும் பதிலீடு கொடுக்குற விதமாக செம்ம சூப்பராக ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. அது என்ன சம்பவம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனை ஆகியும் கூட காவேரி வந்து சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.